வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏஷியன் ஸ்டைல் ஸ்பெகட்டி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்பெகட்டி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஏஷியன் ஃபிளேவர்ஸ் பிடிச்சவங்கன்னா கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. இப்ப எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா? முதல் ஸ்டெப்பா நம்ம ஸ்பெகட்டியை வேக வச்சு எடுத்துட்டு போறோம். நான் இன்னைக்கு மைதா சேர்க்காத டுரும் வீட் ஸ்பெகட்டி தான் யூஸ் பண்றேன். பெரிய பாத்திரத்துல கொஞ்சம் தாராளமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணியிலேயே கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். தண்ணி நல்லா தளத்தாலும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே ஸ்பெகட்டி அதுல சேர்த்துட்டீங்கன்னா ஸ்பெகட்டி குக்காக அப்படியே உள்ள இறங்கிடும். ஸ்பெகட்டி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டோங்க. அப்பப்போ மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ஒன்னு எடுத்து நசுக்கி பார்த்தாலும் உடச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய வெந்துருத்தா இல்லையான்னு. வெந்ததுக்கு அப்புறமா இந்த வாட்டர் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருந்து 1.5 கப் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்பெகட்டி குக் பண்ண வாட்டரை சாஸ் பாயில் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்பெகட்டி தனியாகவும் வாட்டர் தனியாகவும் ட்ரெயின் பண்ணிடுங்க. உங்க ஸ்பெகட்டி ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நூடுல்ஸ் மாதிரி ஸ்பெகட்டி ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காது. ஸ்பெகட்டியோட பாயிலிங் டைம் உங்களோட பேக்கேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. எனக்கு 8லேருந்து 9 நிமிஷம் எடுத்தது. இதை அப்படியே ஒரு ஓரமா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம சாஸுக்கான சில்லி பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். கடாயில 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போதே இதுல 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பேடிகே இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல கலர் வரும். நான் இன்னைக்கு நார்மல் ரெட் சில்லி பிளஸ் பேடிகே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலயே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்க போறோம். தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டு மிளகாய் அரைக்கும் போது நம்மளுக்கு பேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்டென்ஸான ஒரு ஏஷியன் ஃபிளேவர் கிடைக்கும். அரைச்ச இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்திருக்கேன். இதுலயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் 5 ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த 5 ஸ்பைஸ் பவுடரோட இந்தியன் வெர்ஷன் எப்படி பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரெடிமேடாவே உங்களுக்கு கடைகள்ல 5 ஸ்பைஸ் பவுடர் கிடைக்குது, அதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா கட்டி உருண்டைகள் இல்லாதபடி ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. வெஜ்ஜீஸ் தான் சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்ல மலை மாதிரி குவிஞ்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு பூண்டு பொன்னிறமா மாறுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. பூண்டு கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெஜ்ஜீஸ் தான் சேர்க்கணும். வெஜ்ஜீஸ்க்கு எந்த ஸ்பெசிபிக் அளவுமே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பேசிக் வெஜிடபிள்ஸான கேரட், பீன்ஸ், கார்ன், கேப்சிகம் யூஸ் பண்ண போகிறேன். பீன்ஸை ஸ்லிட் பண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரம் வெந்துடும். கூடவே நான் ஜூலியன்ஸை கேரட்டையுமே சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சாட்டே பண்ணிட்டே இருந்தாலே வெஜ்ஜீஸ் வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது வெஜ்ஜீஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸில் ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம். ஸ்பெகட்டி குக் பண்ணும் போதும் அதுக்குமே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். வெஜ்ஜீஸ் கிரன்ச்சியா தான் இருக்கணும். தண்ணி சேர்க்காம அப்படியே சாட்டே பண்ணி தான் நீங்க குக் பண்ணணும். இப்போ இந்த வெஜ்ஜீஸ்லாம் பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கேப்சிகமை நான் நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு 70% ஆகுது வெஜ்ஜீஸ் குக் ஆயிருக்கணும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாஸ் மிக்சரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 400 கிராம் ஸ்பெகட்டிக்கு எனக்கு இந்த என்டையர் சாஸ் மிக்சர் தேவைப்பட்டது. சாஸ் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா அடி பிடிச்சிடும். அதனால டக்குன்னு கிளறி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஸ்பெகட்டி குக் பண்ண தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து 1 கப் எடுத்துட்டு இந்த சாஸ் பவுலையுமே நீங்க வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாஸ் மிக்சர் ஈவனா வெஜ்ஜீஸோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஸ்பெகட்டியை இதுல சேர்த்துட்டு கலந்து விடணும். பாஸ்தா குக் பண்ண வாட்டர்லயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஸ்பெகட்டியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். லிக்விடோட கான்டாக்ட்ல வரும்போது ஸ்பெகட்டி உதிரியா ஆயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சுட சுட சர்வ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தா அதுவுமே நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்
ஈவனா உங்களுக்கு இந்த சாஸ் வெஜ்ஜீஸை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கரண்டி வச்சு அப்படியே நீங்கள் டாஸ் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதாங்க, கம கமனு சூடா ஏஷியன் ஃப்ளேவரில் நம்மளோட ஸ்பெகட்டி ரெடி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வறுத்த எள்ளு மிளகு பொடியோட சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஷியன் ஃப்ளேவர் சாப்பிட பிடிக்கும்னா இந்த ரெசிபியை கட்டாயமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.